ரஜினிகாந்த் ஒரு 20 வருடங்களாக வருகிறேன் வரமாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவன் என்னை நடிகனாக்கினார் என்று சொன்னார். ஆண்டவன் பின்னால் என்ன சிந்திக்கிறார் என்று நினைக்கவில்லை என்று சொல்கிறார். எந்த ஆண்டவனை அவர் நம்புகிறாரோ அந்த ஆண்டவன் அவருக்கு வழிகாட்டுவார். ஆண்டவன் அவரை அரசியலுக்கு வருக வழிகாட்டுகிறாரா, வந்தாலும் கட்சி தொடங்குவதற்கு வழிகாட்டுகிறாரா, இல்லை என்றால் வேறு கட்சியோடு அதுவும் தேசிய இயக்கங்களோடு எங்களை போன்ற கட்சிகளோடு இணைந்து பணியாற்றுவதற்கு ஆண்டவன் வழிகாட்டுகிறாரா என்பதை ஆண்டவனிடமே நாம் விட்டுவிடுவோம். அவருக்கும் ஆண்டவன் மீது நம்பிக்கை இருக்கிறது, எங்களுக்கும் ஆண்டவன் மீது நம்பிக்கை இருக்கிறது. பார்ப்போம். ஏங்க ரஜினி சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லிட்டாரு. நான் ரஜினி மூத்த நடிகர், தமிழகத்தினுடைய தலை சிறந்த நடிகர், அவர் ஆன்மீகவாதி, அவருக்கு உரிய மரியாதை, அவருக்கு உரிய இடத்தை நாங்கள் எல்லாரும் தரோம். ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்கார், சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் அதே சமயத்தில் ஸ்டாலின் நல்ல நிர்வாகி சொல்கிறார். இந்த ஸ்டாலின் தான் திமுக ஆட்சியில் துணை முதல்வராக இருந்தார். அப்போ நல்ல நிர்வாகி சரியான சிஸ்டம் உருவாக்கலன்னு அவரே தானே சொல்கிறாரு. அதுக்கு நன்றின்னு சொல்லிட்டார் ஸ்டாலின். அதுவே போகிறோம். உங்களுக்கு அரசியலுக்கு யார் வரலாம், யார் வரக்கூடாது அப்படிலாம் எந்த சட்டமும் கிடையாது. யார் வேண்டாலும் வரலாம். ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர்களை சந்தித்த பொழுது தொடக்க நாளில் அப்புறம் முடிவு நாளில் சில கருத்துக்களை சொல்கிறார். ஊழல் இருக்கக்கூடாது, முறைகேடுகள் இருக்கக்கூடாது, நல்ல விஷயந்தான், வரவேற்கத்தக்கது தான். அதே நேரத்தில் தான் அரசியலுக்கு வருவேன் என்றோ வர மாட்டேன் என்றோ அவர் திட்டவட்டமாக எதையும் தெரிவிக்கலை. அதற்கு மாறாக ஆண்டவன் என்னை நடிக்க சொல்லியிருக்கிறார், நடித்து கொண்டிருக்கிறேன், நாளை என்னாகுமோ என்று கையை தான் விரித்தாரே தவிர நான் வருவேன் என்று அவர் சொல்லவில்லை. அது மேலே பலர் அவங்கவுங்க கோணத்தில் கருத்துக்களை சொல்கிறாங்க. வருவது வராது அவரது விருப்பத்தை பொறுத்தது. யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம்.